எதுக்கு வேணும் சொன்னா? இந்த மாஸ்கே. டேய் என்னடா ஃபுல் மாஸ்க் வாங்கிட்டு வர சொன்னா இத போய் வாங்கிட்டு வந்திருக்க? அது ரொம்ப காஸ்ட்லி. நீ குத்து 5 ரூபாய்க்கு இதான் வந்துச்சு. அது இல்லாம இதான் ரொம்ப சேஃபா. டேய் குழந்தைய கடத்த தானே வாங்கிட்டு வர சொன்னேன், கொரோனாக்கு வாங்கிட்டு வந்திருக்க? போகும்போது சொல்ல வேண்டியதானே? டேய் அதுக்கு தானடா வந்தோம். முன்னாடியே சொல்றது இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ. சரி அந்த மயக்க மருந்தாவது வாங்கிட்டு வந்தியா? கோரோஃபார்ம் தானே? ஐயோ கோரோஃபார்ம் இல்லடா, குளோரோஃபார்ம். CHLORO. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த வைக்காதடா. ஐயோ குர்ரா மாஸ்க். எனக்கு ஒண்ணுது போ. போடா. நம்ம தொல்லை ரொம்ப தாங்க முடியலன்னு ஆவுன்னு டியூஷன் போக சொல்லிடுறாங்களே. சரி அங்க போனா வச்சு ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம்னு பார்த்தா சோஷியல் டிஸ்டன்ஸ்னு சொல்லி மூளைக்கு ஒருத்தனை உட்கார வச்சிடுறாங்க. இந்த ஆழியால டியூஷன் போக வேண்டிய நிலைமை. இருக்கட்டும், நான் CM ஆன உடனே ஸ்கூல் டியூஷன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுவேன். ஆழியானா யாருன்னு நினைச்சாங்க? மச்சான் இங்க வாயா. அங்க பாரு, ஒரு குழந்தை மட்டும் தனியா அந்து வருது. சூப்பர்டா. வா. ஹாய் பாப்பா. யார் இவங்க? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க. பயப்படாத பாப்பா. உன் பேர் என்ன? அங்க பதுக்கி வைக்கிறோம். பயமா? எனக்கா? என் பேரு ஆழியா. ஆமா நீங்க யாரு? இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலையே. மச்சான் நீங்க சொல்ல. டேய் நான் தான் பேசுறேன்னு சொன்னலடா, அப்புறம் நீ எதுக்கு நான் பேசுறேன் முந்திருக்கட்ட? பாப்பா நாங்க சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து வர்றோம். எங்களுக்கு ஒரு சின்ன டீடைல்ஸ் வேணும், சரியா? மூஞ்சிய பார்த்தா புல்ல பிடிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் அம்மா. சொல்லுங்க அங்கிள். பாப்பா இப்ப நாங்க ஒரு ஈவென்ட் ஒன்னு நடத்துறோம், பெஸ்ட் ஃபேமிலி ஆஃப் தி இயர்னு. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரோம். 10 லட்சமா? ஐயோ 10 லட்சத்துக்கு எவ்வளவு சைபர்னு கூட தெரியலையே. once 10,000 10,000 உங்க அப்பா சம்பளம் என்ன பாப்பா? அது 2 lakhs per month uncle. மச்சான் தாலிடா 2 லட்சம். பாப்பா உங்க அப்பா நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியுமே. சொல்லு. பாப்பா சரி நம்பர். உங்க அப்பா டெபிட் கார்டு நம்பர் தெரியுமா? அத ஏன்டா கேக்குற? தெரிஞ்சா OTP நம்பர் மட்டும் கேட்டு குழந்தைய கடத்தாமலே செட்டில் ஆயிடலாம்ல. மாசம் 2 லட்சம் சம்பளம் தெரியும். எங்க அப்பா டெபிட் கார்டு நம்பரை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கார்டை யூஸ் பண்ணி நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். பாப்பா அப்படியே அப்பாவோட டெபிட் கார்டு நம்பர் சொல்லு. ஐ ஆசை தோசை அப்பள வடை. யார்கிட்டயும் கார்டு நம்பரும் OTPயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு எங்க அப்பா. சரி பாப்பா அது ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக கேட்டான், சரியா? கடைசியா ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கு. என்ன? இப்ப ஒரு பெர்ஃப்யூம் ஒன்னு தருவான். அது என்ன ஸ்மெல்லுன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா பரிசு உனக்கு தான். சரி இந்தா. இங்க வா பாப்பா. அங்கிள் ஒரே ஒரு நிமிஷம். இப்ப ட்ரை பண்ணுங்க. பாப்பா கூப்பிட்டு பாடுறான். டேய் இரு முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லு. டேய் அந்த பிள்ளை கூப்பிடுது என்னன்னு கேள்றான். என்ன? டேய் அவ வாயில தான் கட்டி இருக்கல, எடுத்து கேள்றான். சரி. என்ன அங்கிள் கிட்னாவா? பாப்பா உனக்கு பயமாவே இல்லையா? இல்லையே. நீங்க எங்க அப்பாவை மெட்ரி பணம் தானே வாங்க போறீங்க? ஆமா. சரி கேளுங்க. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நானும் பார்க்கணும். என்னடா இது, இந்த பொண்ணு ஐடியா கொடுக்குது. டேய் அந்த புள்ளைக்கு கூட தெரியுதுடா அடுத்து என்ன பண்ணணும்னு. போன் எடுத்து அவங்க அப்பனுக்கு போன போடுறான். என்னடா தேடிக்கிட்டு இருக்க? நம்பரே அடச்சி அந்த பிள்ளைகிட்டே கேளு, சொல்லுல.
நம்பரு 32 போடுற சீக்கிரம். ஹலோ ஹலோ, எவ்வளவு கேட்க போறீங்க? என்னடா எவ்வளோ இருக்குது? 5 லட்சம். ஐயோ, கேக்குறது தான் கேக்குறீங்க, ஒரு 10 லட்சமா கேளுங்களேன். அப்பதானே உங்களுக்கும் கெத்து. 10 லட்சமா? ஆமாம் ஆமாம், நாங்கள் மிகப்பெரிய கிட்னாப்பர்ஸ் தான். டேய் பாப்பாவே சொல்லிருச்சு 10 லட்சமே கேட்போம். அவங்க அப்பனுக்கு போன போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸா? இங்க பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வீட்ல இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தா என்னென்ன வீட்டு வேலை பண்ணுவாருன்றது கீழே கமெண்ட்ல போடுங்க. மானமுள்ள புருஷர்கள் பொண்டாட்டி தலையில கல்ல போடுங்க. அப்புறமா பேசுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீலாக் வந்தாலும் வந்தது, தலகாணிக்கு உர போறது, துணி துவைக்கும் போது நுர வரத்துன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்டியம்மா. பொறாம. சொல்லுங்க பன்னீர். ஐயோ, என்னடா அச்சோ, சொல்லுங்க பன்னீரும் கரெக்டாக என் பேர் சொல்லிட்டான்டா. சொல்லுங்க பன்னீர்னு கரெக்டா பேரை சொல்றானா? இவன் எப்படி கரெக்டா சொல்றான்னு தெரியலையே. போச்சு. டேய் எந்த சிம்ல போட்ட நீ? பழக்க தோஷத்தில் ஃபர்ஸ்ட் சிம்மு என் சிம்மில் போட்டான்டா. எங்க அப்பா காலர் ஐடியில பாத்திருப்பாரு. எங்க அப்பாவோட மேனேஜர் பேரும் பன்னீர் தான். ஏய் என்ன கேட்க? சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் ஏன்டா இப்படி பண்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய் நான் வேணா மறுபடியும் ஃபோன் போட்டு ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டா. மச்சான், சின்ன வயசுல உன் தலையில எதுவும் அடிபட்டுச்சாடா? இல்லையே, ஏன் கேட்குறா? லூசு பையல இருக்கால. ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றத மட்டும் செய், சரியா? அவன் வேற யாருமா நினைச்சுப்பான். நீ இன்னொரு சிம் இருக்குல்ல, புது சிம், அதுல போனை போட கூட நானே பேசுறேன். போடு. இந்த ஹலோ, ஆலியா அப்பாவா? ஐயோ, அன்னோன் நம்பர் வந்து கால் பண்ணி ஆழியா அப்பாவான்னு கேட்குறானுங்க. இன்னைக்கு அவங்கிட்ட என்ன வம்பு வளர்த்தான்னு தெரியலையே. இல்லைன்னு சொல்லிடலாமா? பெத்த பாவத்துக்கு ஆமான்னே சொல்லுவோம். ஹலோ, ஆழியாப்பா தான் பேசுறேன், சொல்லுங்க சார். ஐயோ, வாய்ஸ் மாத்தி பேசுங்க. ஹலோ, கேக்குதா? யோ ஒரு நிமிஷம் இரியா. என்ன பாப்பா? வாய்ஸ் மாத்தி பேசுங்க. மாமா சொல்றது கரெக்ட் தான். ஹலோ ஹலோ, பிக் பாஸ், ஏதாவது டாஸ்க் இருக்கா பிக் பாஸ்? ஹே, என்ன உங்க அப்பனும் கலாய்க்கிறேன்? நான் என் வாய்ஸ்லயே பேசுறேன். யா ஆலியா அப்பாவா? ஆமாங்க. பிக் பாஸா? இல்ல போல Hello. இருக்கே, கட் பண்ணிட்டாங்க. இல்ல நான் சொல்றத மட்டும் நீ கேளு. உன் புள்ளைய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். நாங்க சொல்றத மட்டும் நீ செஞ்சேனா உன் புள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். 10 லட்சத்தை ரெடி பண்றேன். எங்க வரணும், எப்போ வரணுங்கிறத நான் சொல்றேன். 10 லட்சமா? ஆமா 10 லட்சம் தான். முடியாதா? போன் கொடுங்க. என்ன போன் கொடுங்க. ஹலோ ஹலோ டாடி, நான் தான் டாடி. ஹலோ டாடி, ரொம்ப ஆழியா? பயமா இருக்கு. என்ன எப்படி ஆழியா? வந்து காப்பாத்துங்க. ஐயா ஒன்றும் இல்லம்மா. ஆபத்துல இருக்கே, வந்து ஐயா ஒன்றும் இல்லம்மா. பாப்பா அப்பா ப்ளீஸ் பா, இவங்க எல்லாரையும் பார்த்து நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்பா பாத்துக்கிறேம்மா. சரி சரி, ஆழியாவை. ஹலோ, ஏ கேட்டியா? சீக்கிரம் ரெடி பண்ணு. பாப்பா நீ பெரிய ஆளானு வச்சுக்க, ஆடிஷனே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினி தான். தேங்க் யூ. பாப்பா அடுத்த கிட்னாப்ல பார்ட்னரா வரியா? ஓகே ஓகே ஓகே.